வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் வந்து ஒரு 4-5 வந்து சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 வெங்காயம் வந்து சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 1, குடமிளகா வந்து பாதி கட் பண்ணி சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல்னால் இஞ்சி பூண்டு விழுது உங்கள் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா இது இங்கே போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா வந்து சால்ட்டு, பெப்பரு, அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவரு, அதனால இதை போட்டிருக்கேன். இது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு பெப்பரும் சால்ட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்கிறக்கோசம் இந்த எக்கில் வந்து ஏதாவது கிருமிங்கனாஸ் இருந்தால் அது போகிறதுக்கோசம் நான் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து அந்த எக்கில் மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா எக்கை உடச்சி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயும். ஃபஸ்ட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக ஆயில் போட போகிறோம். இப்போ ஒரு எக்கு வந்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கேப்சிகம், ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மற்ற மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஆம்லெட்டில். இது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூமும் கேப்சிகம்லாம் மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் போட்டால் இது கிட்ஸு ஸ்கூல்லேருந்து வந்த வேணே அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா லஞ்சுக்குலேயும் குத்தாமிக்கலாம். இப்போ பேன்னால் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே மேலே ஊற்றுறேன். லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 2 மினிட்ஸில் வந்து நம்ம வெந்துடும். திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டால் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் உங்களுக்கு சுவையான மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றுறேன். பாருங்கள், உங்களுக்கு சுவையான மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.